ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பிஸி ஸ்கெடியூலில் மாறி சார் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். அண்ட் முக்கியமாக 2 பேர் நிலாபாரதி அவர்களும் நம்ம கவின்மொழி அவங்களும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யூபிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃப்ளைங் கலர்ஸில் பாஸ் பண்ணி இன்னைக்கு டிஎன்ஏ ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்தது எங்களுக்கு பெருமை. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் ஹோல் டீம் நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. அண்ட் முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பை போட்டு போயிட்டாரு. சார் பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது. டூ மெனி திங்ஸ் ரன்னிங் ஆன் மை ஹெட். பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார். லாஸ்ட் டெக்கேடில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரும் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார். ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ ஐ ஹேவ் நோ ரிக்ரெட்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது. அண்ட் கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்லுவீங்க ஒரு நம்பிக்கை இருக்கு சார். ஸோ மற்றபடி டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்றதுக்கு முன்னாடியே அம்பேத் சார் எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டாரு. அதர்வா இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையாக கேட்டேன். அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார். ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். பட் நான் டைட்டில் கேட்கல, என்ன டைட்டில் எதுவும் சொல்ல. நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது. அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைம்ல ரொம்ப ஸ்லோவாக அவங்க இமோஷனை நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டர்ல நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் என்ன கதை சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேற மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவாருன்னு நினைச்சு உட்கார்ந்தேன். அப்போ உட்காரும் போதே இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனட்டிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்கான ஒரு கதை, அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா பிளே பண்றாங்க, ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் பிளே பண்றேன். ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது இந்த படம் டோட்டலா பண்றதுக்கே. ஏன்னா எனக்கு தெரியல, ஒவ்வொரு படம் நடிக்கும் போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன். அண்ட் அங்க நடந்த ஒவ்வொரு விஷயமும் இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சில படத்துல வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும். இந்த படத்துல நிறைய எனக்கு தெரிஞ்சு நானும் நிமிஷா ஒரு ஷார்ட் நடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 செகண்ட் தான் இருக்கும். ஒரு 15 செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும். பட் அதுக்கப்புறம் நிமிஷா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க, நானும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது. ஒரு 40 செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட். அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்குறோம், அவ்வளோ அழகா இருக்கு. ஏன்னா அந்த 15 செகண்ட் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலா தெரிஞ்சுது எங்க கண்ணுக்கு. அண்ட் நெல்சன் சார் அதை அப்படியே வந்து படத்துல வச்சிருக்காரு. அண்ட் ட்ரெய்லர்லயும் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேற 2 பேர் உட்காந்து கட்டி பிடிச்சி அழுவுற ஒரு ஷார்ட். ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும். பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு 3-4 மாசம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போறதுக்கு, எல்லா காஸ்ட் க்ரூ எல்லாம் செட் ஆகுறதுக்கு. பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரியல, எல்லாமே டக்குன்னு அமைஞ்சுது. ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது. ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஸோ நிமிஷா இல்லைன்னா வேற யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னால யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர். மாரி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னாரு. நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டரை எழுத்தாங்களா இல்லை இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணதால அது என்னான்னு ஆச்சு எனக்கு தெரியல. பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக்குன்னு செட் ஆயிடுச்சு. ஸோ காஸ்ட் ஆகட்டும், க்ரூ ஆகட்டும், அண்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டோம். மியூசிக் டைரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி நான் எஃப்எம் என் பேக்ரவுண்டு, எனக்கு மியூசிக் பத்தின சென்ஸ் இருக்கு, நான் மியூசிக் டைரக்டர் சொல்றேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு 5 நேம்ஸ் சொன்னாரு. இதுதான் உங்க மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது, புதுசா இருந்தது. 5 மியூசிக் இண்டிபெண்டன்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் பண்றாங்க. அவங்களோட பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா அவங்க வாய்ஸஸும் ரொம்ப சூப்பரா இருக்கும். டிஎன்ஏ படம் ரொம்ப ஸ்பெஷல் படம் எனக்கு. ஐ வுட் லைக் டு தேங்க் மை டிரெக்டர் Nelson sir for trusting me with the character. Divya is very special. She is love. എനിക്ക് കുറച്ച് ചാലഞ്ചിങ് ആയിരുന്നു ക്യാരക്ടർ. സോ താങ്ക് യു സോ മച്ച് ഫോർ സപ്പോർട്ടിങ് മീ ത്രൂ ഔട്ട് ദി ജേർണി. അഥർവ, thank you for being a wonderful co-actor, and I'm so excited for the audience to see the magic that you have created on screen. Ramesh Anna, my favorite human, incredible actor. And all the cast and crew for all the support. Nagaraj Anna and assistant directors for supporting me with the dialogues. Achu. June 20th in padam release avanundu. I want everyone to watch the film. Family aayittu emotionally ellarkum connect cheyan pattiya film aanu.
So please do watch the film and support us. And thank you so much for supporting me throughout the journey. And ആദ്യ തമിഴ് മൂവി തൊട്ട് ഇതുവരെ നിങ്ങൾ എല്ലാവരും എന്നെ കുറെ സപ്പോർട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. സോ ഈ മൂവിയിലും ഞാൻ ആ സപ്പോർട്ടും ബ്ലെസ്സിങ്സും പ്രതീക്ഷിക്കുന്നു. താങ്ക് യു സോ മച്ച്. மீட் பண்ணலாம் செஞ்சேன், கதை சொன்னேன். பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை கிளிக் ஆகல. சொன்னா நம்ப மாட்டேங்க, ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு. ரசா மொழிசா போய் ஒத்துக்கதை கதை பண்ணலையே, இப்போ யார் வச்சு தான் படத்தை பண்ணுறது, வேற ஹீரோட்ட போயிடலாமா அப்படி. வேற ஹீரோ மொழிசார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து நம்ம இப்பவுமே இப்படிதான் இருக்கோம், அப்போ ரொம்ப மோசமா இருக்கும். நம்மளை பார்த்து அவரே நம்ம டைரக்டர் நம்பலை, யாரும் நம்ப போகிறோம் அப்படின்னு பயங்கர அப்செட்லாம் இருந்தேன். என் ஒய்ஃபிட்லாம் சொல்லியிருந்தேன் நான், அதர்வா கிளிக் பண்ணுறோம், பெரிய பெருமாள் அதர்வா தான் அப்படின்னு சொல்லி. அது நடக்கல. பட் எனக்கு தெரியும் ஒரு நாள் அவர்கிட்ட நான் யாவை பற்றி சொல்லுவேன். இந்த பழைய பெருமாள் உங்களுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கல ரெண்டு பேத்துக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் பக்கத்தில் உட்காந்து எமோஷனலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. அப்பவே இருந்து அவருக்கு மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு. அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமா அவர் என்ன சொல்றதுன்னா, இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான். இன்னும் உயரம் போகக்கூடிய, உயரமா இருக்கனாலே கொஞ்சம் சுலபமாக போகிறாங்க எனக்கு தெரியல. இன்னும் உயரமா போகக்கூடிய நடிகர் தான். அவளுக்கான கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல், அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்கு. டிஎன்ஏ நிச்சயமா அவருக்கு ஒரு முக்கியமான படமா இருக்குன்னு நம்புறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. அப்புறம் படத்தின் கதாநாயகிகள் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நிமிஷா அதான் சொல்லிட்டு அவங்கள பத்தி முதல்ல. ஏன்னா உண்மையாவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுறது வந்து இதெல்லாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி கிடையாது. அவங்க கொடுக்குற சித்திரம் இருக்குல்ல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து அகம் சொல்றது நான், ஓகேங்களா. அந்த கண்ணுக்குள்ள தென்பட்ட ஏதோ ஒரு வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நமக்கு தென்பட்டுட்டே இருந்துச்சு. நம்ம அந்த ஹீரோயினை தான் மனசுக்குள்ள நினைக்கிறோம், ஓகேங்களா. அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறோம். நீங்க நம்ப மாட்டீங்க, நானும் இதே அசிஸ்டன்ட்ல சொல்லியிருக்கேன். எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது நிமிஷா இருக்காங்கல்ல அவங்க மாதிரி. ஆனால் உங்ககிட்ட நான் வந்தது இல்லை, ஆனால் நான் அசிஸ்டன்ட் அடிக்கடி சொல்றது வந்து நிமிஷா இருக்காங்கல்ல அவங்க மாதிரி ஒரு பொண்ணு தான் பெட்டரா இருக்கும்டா இப்படி சொல்லியிருக்கேன் நான். அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்களோட இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய ஒரு உருவமா நீங்க இருக்கீங்க. ரொம்ப தூரத்துல இல்லை, நீங்க எங்களுக்குள்ளே புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய முகம், அதுக்கான திறன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் நிறைய படம் பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் தலைவர் நம்ம அம்பேத்கர் வந்து ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன சொல்றதுன்னா 10 படம் நேற்று தான் லிஸ்ட் சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, இவ்வளவு படமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ என்னோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ அரசியல் பேசு, சினிமாவில் பேசு, இது பண்ணு, எழுதுதான் ஓகே, பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க. அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில் கைப்பற்றிடாத, மேடையில் பேசிடாத. அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உன்னால் சினிமாவுக்குள்ள கிரியேட்டிவிட்டி நீ இழந்துடுவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உனக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை, கலை ஒரு ஆங்காரம் இருக்கு, அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அரசியல்வாதி கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அது ஒரு மேடை, அது மக்களை, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கான ஆட்களாவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் வியூ. தனக்கான மக்களா மாற்றக்கூடியது கிடையாது கலை. இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களா மாற்றக்கூடியதுதான் கலை. அப்போ அரசியல்வாதியா மாறினா சினிமா போயிடுங்கும்போது ஒருத்தர் அரசியல்வாதியா வந்து 10 படம் பண்ணியிருக்காரு. இந்த 10 படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன லிஸ்டே நான் நேற்று தான் கேட்டேன். எனக்கு கழுவேத்தி முகம் உங்க படம்னு தெரியாது, எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஜிப்சி மணங்குத்தி பறை எல்லாம் பண்ணியிருக்காரு. மணங்குத்தி பறை பண்ணியிருக்காரு, ஜிப்சி பண்ணியிருக்காரு, கழுவேத்தி முகன் பண்ணியிருக்காரு, டாடா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே நல்ல டைரக்டரா இருக்காங்க. ராஜமுருகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ ஆர்டிஸ்டிக்கா எடுத்துருப்பாங்க அந்த படத்தை. அந்த படம் எடுத்துட்டு பாருங்க, அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்றாரு, அந்த படத்தை கொண்டாடுறாரு. அது ஏன் படம் ஜிப்சி அப்படின்னு ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்றாரு. இந்த கெத்துலாம் இருக்குல்ல, இது ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு. ஒரு ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இது அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல, அது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சுக்கப்ப எல்லாம் அரசியல் தான் போறாங்க. ஆனா இப்ப தொடக்கத்தை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படிவாங்க. பேசும்போது எங்க ஆச்சரியமா இருக்கும். அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே நீங்க அரசியல் தான் போறாங்க. அப்போ அரசியல் இல்லாம இங்க வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த சினிமாக்குள்ள பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே இடனா இருந்து பேசுவாங்க. ஆனா ஒரு எம்எல்ஏ மக்களோட புழஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் கிட்டத்தட்ட 10 வருஷம் எம்எல்ஏ வானே, 10 வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சு நம்புறாரு அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான்.
அவர் வந்து படங்கள் எடுக்கிறாரு. இப்ப யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ கதையில நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு. நீ பார்த்துட்டு சொல்லு தம்பின்னு கூட அவர் சொல்ல என்கிட்ட. நீ பார்த்துட்டு தம்பி கூட சொல்ல, தம்பி நல்ல படம் நீ பார்த்துரு அப்படின்னாரு. அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காரமான நம்பிக்கையும் அதை பார்த்துருன்னா அப்படி சொல்ற இது இருக்குல்ல, அந்த கெத்து இருக்குல்ல, இந்த ஒன்று எடுத்திருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் சொல்ல அவரு. நான் நல்ல படம் எடுத்திருக்கேன், அந்த படத்துக்கு மட்டும் இல்லை இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவர் சொல்றாரு. ஒய்ஃப்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் தம்பி, செம்ம படம், அவன் எழுதி வச்சுக்கோ, நல்ல பெரிய டேரக்டர் ஆவான்னு சொல்றாரு. அப்போ டாடா டேரக்டர் சொல்றாரு, அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான், நான் தான் டேரக்டர் ஆக்கினேன், அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும்னு ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பத்தி பேசிக்கிட்டு ஒரு ஆளா இருக்கு. அப்படியே நம்மளையும் பிடிச்சதாப்புல, நீ எப்போ சொல்லு அப்படிங்கிறாப்புல. நான் சொன்ன போச்சு உள்ள வச்சு பூட்டிட்டாங்க, சாவி யார் வச்சிருக்கானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோட சாவியை யார் வச்சிருக்கானே தெரியல, உள்ள வச்சு பூட்டிட்டாங்க, நான் உள்ள இருந்தே படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். சூப்பர்ண்ணே, ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம், நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கப்புறம் தான் தெரியும், உட்காந்துக்க அவங்க ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. அப்படி இந்த மேடையில் ஃபுல்லாக பாலாசக்தி இருக்காரு. ஆனால் செம அடிச்சிருக்கீங்க. அது என்னமோ தெரியல, உங்களை பார்த்துட்டு தான் எல்லா கேரக்டருமே இப்போ பாலாசக்தி பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்குறாங்க. இந்த தோற்றத்தோட மனிதத்தன்மையோட ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா, அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குறைவாவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டிப்பிடிக்கிற, உடனே தோல் மேல கை போடுற ஒரு உருவம் வேணும் அப்படின்னா பாலாசக்தி கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு தெரியுமா. அப்போ சுப்பிரமணிய சுவாமி எவ்வளவு கோபப்பட்டாங்க பாத்தீங்களா, யாராவது மாறினீங்க கொன்று அப்படின்னு சொன்னார்ல. அப்படிதான் படத்துல அவர் தொடங்குற பாயிண்ட், அவர் தொடங்கின புள்ளி, கடைசி போய் படம் முடியும் போது அவர் இருந்த இடம் எல்லாமே மாசா இருந்துச்சுன்னு வாழ்த்துக்கள். இப்போ சேத்தன் சார், நிறைய பேர் இவங்க எல்லாருமே எனக்கு அப்போட அதிஷாவை பற்றி சொல்லி ஆகணும். அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நம்ம படத்தை கேள்வி கேட்டு நிறைய படங்களை கேள்வி கேட்டு நிறைய படங்களை ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அவங்க ரைட்டர்ஸா மாறும்போது நாம மற்ற படங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோம், அப்போ நம்ம படங்களுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ள வந்தா சினிமா நல்லா இருக்கும். அப்படி அதிஷா நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு. ஓகேங்களா, நிறைய படங்களை கலாச்சி விட்டுருக்காப்புல. இன்னைக்கு அவர் படம் எடுக்க வந்திருக்காருன்னா அந்த எல்லாமே மனசுல ஓடும். ஓகேங்களா, அப்போ எல்லாம் மனசுல ஓடுங்கும் போது என்ன வேண்டாம், எது இந்த சமூகத்துக்கு அவசியமற்றது, சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம், காதலிக்கலாம், ரொமான்ஸ் பண்ணலாம், எதுவும் பண்ணலாம். ஆனா எப்படி இதை கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற தெளிவும் ரைட்டர்ஸ் இருக்குன்னு ஆகணும். அவர் எதை நம்ம புஷ் பண்ணி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் அந்த படத்துல வேலை பார்த்துருக்காங்க எனக்கு இப்பதான் தெரியும்.